வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வளர்ந்து கொண்டிருக்கும் பணக்காரர், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாஸ்து எந்த இடத்துல அதிகமாக வேலை பார்க்குது, இல்லை வாஸ்து எந்த இடத்துல வேலை பார்க்குது, பணக்காரர்கள் இடத்துலையா ஏழைகள் இடத்துலையா அப்படின்னு ஒரு டிபேட் வச்சோம்னா, அந்த டிபேட்டில் இந்த வாஸ்துவை பற்றி நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா, அது ஒரு ஏழை இடத்துல தான் அதிகமாக அது வேலை பார்க்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஏழைக்கு தான் பணம் தேவையாக இருக்குது. பணம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏழைகள் அந்த பணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுறாங்க. ஆனால் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பணத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இந்த வாஸ்து யாருக்கு அதிகமாக வேலை பார்க்குது, ஏன் ஏழைகளுக்கு மட்டும்தான் வேலை பார்க்குது அதிகமாக அப்படின்னும் பொழுது, ஏழை அடுத்து நான் வளரணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான கான்செப்டில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்றாங்க. அப்படி தொடரும் பொழுது நம்ம ஒரு நல்ல வழியில் போகணும், பணம் சம்பாதிக்கணும், பட் அது நல்ல வழியில் சம்பாதிக்கணும். தவறான வழியிலையும் ஏழைகள் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அது அந்த பணம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவாமல் போயிடுது. ஆனால் நல்ல வழியில் சம்பாதிச்சுட்டு வர ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வளர்ந்து அவங்களுடைய சந்ததி, அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததி எல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கையை போய் செட்ரேட் ஆகிடுறாங்க அவங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாஸ்து ஏழைகளுக்கு தான் அதிகமாக அது வேலை பார்க்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிச்சயமாக உண்டு. அப்போது அந்த வகையில் நம்ம இன்னைக்கு தலைப்பு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வளர்ந்து வரும் பணக்காரர். அப்படி தான் நம்ம இன்னைக்கு தலைப்பு பார்க்க போகிறோம். ஒரு ஒரு கடைக்கோடி கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாயி மகனாக பிறந்து வளர்ந்து நாமளும் பணத்தை தேடி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேயும் போய் விவசாய வேலை பார்த்து, ஏன்னா கூட்டின்னு போன அந்த ஏஜென்ட் தவறுதலாக இவங்களை ஏமாற்றி கூட்டின்னு போய் போன இடத்துலையும் விவசாய வேலை தான் பார்க்குறாப்புல. பார்த்துட்டு அங்கேருந்து பணம் சம்பாதிச்சு இவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பும்பொழுது அந்த பணத்தை சரியான முறையில் அவங்க பெற்றோர் அதை சேர்த்து வைக்காமல் அதை ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிட்டு, அந்த போன மனிதர் திரும்பி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு திரும்பி அவங்க ஊருக்கு வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் கேட்கும்பொழுது பணம்லாம் செலவாகி போயிடுச்சுன்றாங்க. அது சம்பந்தமாக வாக்குவாதம் அவங்க பெற்றோர் கூட இவர் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக வந்துடுறாரு. அதே ஊரில் அவர் தனியாக வர்றார். வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் விவசாய நிலம் இருக்குது. அந்த நிலத்துல போயிட்டு நான் விவசாயம் பண்ணி என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவசாயம் போய் பார்க்குறார். விவசாயம் கூட அடிஷ்னலாக சில பல அவருக்கு தெரிஞ்ச தொழிலெலாம் பண்ணுறார். அப்படி பண்ணும்பொழுது கொஞ்சம் பணம் கையில் வருது. சரி, இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் வீடு கட்டுறதுக்கு எங்கே கட்டுறதுன்னு தெரியாமல் அப்போ தான் என்னை கூப்பிட்றாரு. நான் போய் பார்த்துட்டு அந்த விவசாய இடத்துல ஒரு அருமையான இடம், விவசாய இடம், பக்கத்துலேயே மேற்கு பக்கம் ஒரு மலை இருக்குது. ஒரு அருமையான மலை, ரொம்ப நல்ல இடம், வடகிழக்கில் ஒரு மிகப்பெரிய தண்ணி தேங்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு மேற்கு சார்ந்து தெற்கு மேற்கு சார்ந்து அவருக்கு ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வீடு கட்டிங்கப்பான்னு சொல்கிறேன். அப்போது ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ செலவாகுன்றாப்புல. அப்போ ஒரு அமௌண்ட்டு சொல்கிறேன் நான், ஒரு சதுரம்னா இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, எனக்கு ஒரு 2 சதுரத்துக்குள்ளே எனக்கு வீடு கட்டுற மாதிரி இப்போதைக்கு போட்டு கொடுங்க ஒரு பிளானு. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாக நான் கட்டிக்கிறேன் அப்படின்றாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளானை போட்டு கொடுத்து அந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டாப்புல. வீடு கட்டி முடித்து எனக்கு இன்றைக்கி தான் ஒரு வீடியோ அனுப்புனாப்புல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டினாக்கா எனக்கு ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி.
ஒரு வீடியோ அனுப்பியிருக்காப்புல. அவருக்கு தெரிஞ்ச முறையில் வீடியோ அனுப்பியிருக்காப்புல. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்குது அந்த வீடு. ஒரு சின்ன வீடு. அந்த அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனுக்கெலாம் நம்ம வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு வந்து வீட்டெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதிலெல்லாம் வராத சந்தோஷம் இந்த சின்ன வீடு கட்டி கொடுத்ததில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தை உங்கள் கூடவும் பகிர்ந்துக்கணும். அதாவது ஏழையாக இருந்து நானும் பணக்காரனாக வளரணும் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் இருந்து தான் நம்ம வந்து அந்த மிகப்பெரிய பணத்தை நம்ம வந்து ஈர்க்க முடியும். அப்படி ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த வீடை தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய பார்வைக்கும் அந்த வீடியோ அது கொஞ்சம் சின்னதாக தான் வரும். அந்த வீடியோ பாருங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் நிச்சயமாக அந்த வீட்டை வந்து உங்களுடைய பார்வைக்கு இன்னும் பிரம்மாண்டமான ஒரு வீடியோ செட்டப்போட உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போதைக்கு அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளும் நாமளும் வளரக்கூடிய பணக்காரர்களாக நாமளும் வரணும், இந்த மாதிரியான ஒரு வீடு நமக்கும் அமையணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கும் வரும். ஸோ அந்த வகையில் என்னுடைய நண்பர் நான் நேராக அவரை அறிமுகப்படுத்தினேன். அது வரைக்கும் அவருடைய பேர் ஊர் வேண்டாம். இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அருமையான வீடு கட்டியிருக்காப்புல. ஒரு சின்ன வீடு அருமையாக இருக்குது. ஸோ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எவ்வளோ பெரிய வீடு கட்டி பெரிய பெரிய வீடுலாம் கட்டி கொடுத்துருக்குறோம். அதிலெல்லாம் வராத சந்தோஷம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ நானே போய் அதை ஒரு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு மனிதனும் பணக்காரனாக வளரணும், பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே பெரிய வீடு கட்டிட்டோம்னா நமக்கு பணம் வராது. அந்த பெரிய வீடு கட்டுறதுக்கு இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் வீடு கட்டணும்னா குறைஞ்சது 2 லட்ச ரூபாய் வேணும், குறைஞ்சது. ஆனால் இப்போ எல்லாருமே வீடு நம்ம வந்து வேலை செய்ய முடியாது, ஆட்களை வச்சு தான் செய்யணும். அப்படி செய்யும்போது அது அந்த பட்ஜெட் வந்து இன்னும் ஏறிக்கினே போகுது. அப்போது ஒரு சின்ன வீடு கட்டிட்டு நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ஒரு சின்ன வீடு கட்டி பணத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வீடு கட்டுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த நண்பர் வந்து ஆரம்பித்து அந்த வீட்டை கட்டியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த வீடு. ஸோ மிகப்பெரிய பணக்காரர்கள், வளர்ந்த பணக்காரர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி அவங்கக்கிட்ட பேசும்போது கேட்கும்போது அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிறந்த உடனே எனக்கு மாடி வீடுலாம் கிடையாதுங்க. நாங்கள் ஒரு குடிசையில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சீட்டு வீடு கட்டினோம். அதுக்கு முன்னாடி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு வீடு கூட கிடையாது. இந்த மலையில் இருக்கக்கூடிய புல் அறுத்துன்னு வந்து அந்த மஞ்சள் முள் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த புல்லை வச்சு தான் நாங்கள் கட்டி வீடு எங்கள் வீடாக இருந்தது. அதுக்கப்புறம் சீட்டு வீடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு காங்கிரீட் வீடு கட்டினோம். அதுக்கப்புறம் இப்போ பெரிய வீடாக கட்டியிருக்கோம். இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ ஜேர்னியில் தான் அதுக்கப்புறம் பெரிய வீடு, அவங்க வசதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஆரம்ப காலம் பாருங்கள், சின்ன வீடு, குடிசை, அதுக்கப்புறம் ஒன்று பில்லு வீடு, அதுக்கப்புறம் சீட்டு வீடு, இப்படி தான் அவங்களுடைய ட்ராவல் இருக்குது. ஸோ நான் இந்த மனிதரை எப்படி பார்க்குறேன்னா இப்படி தான் பார்க்குறேன். இவரும் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக நிச்சயமாக வருவார். ஸோ அது என்னுடைய பார்வையில் தெரியுது. அது உங்களுக்கும் நிச்சயமாக தெரியும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் பணக்காரனாக ஆகணும், நானும் மிகப்பெரிய பணக்காரனாக வரணும்னா முதல்ல நமக்கு ஒரு சின்ன வீடு, அது உங்களை வந்து அடுத்த கட்டம் மிகப்பெரிய பணக்காரராக நிச்சயமாக மாற்றும். அப்போ நாமளும் பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மிகப்பெரிய வீடு கட்டணும்னு நினைக்காதீங்க. நம்ம தேவைக்கு ஒரு சின்ன வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போங்க. நீங்களும் நிச்சயமாக பணக்காரராக வருவீங்க. நீங்களும் பணக்காரராக நானும் ஆசைப்படுகின்றேன். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் எறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.